ஐந்தாவது அத்தியாயம். அனைவரையும் ஏற்றல். இந்த அத்தியாயத்தின் ஊடாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இலங்கையை நோக்கி எல்ஜிபிடி சமூக நபர்களின் மனநல நல்வாழ்வை வலுப்படுத்துவதை குறித்து பார்க்கலாம். இலங்கையை எல்ஜிபிடி சமூகத்துக்கு பாதுகாப்பான மற்றும் அவர்களை வரவேற்கும் இடமாக மாற்றுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. அதன் மூலம் அவர்களின் மனநல நல்வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும். மாற்றம் எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது நமது வீடுகள், பள்ளிகள், வேலை செய்யும் இடங்கள் மற்றும் சமூகங்களுக்குள் சிறிய செயலில் இருந்து தொடங்கலாம். நாம் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் புரிதலுடனும் நடந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொருவரும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க உதவுகின்றோம். தங்களை குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் அல்லது முதலாளிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று எல்ஜிபிடி இளைஞர்கள் உணரும் பொழுது, அவர்களுக்கிடையே அதிக தன்னம்பிக்கை, குறைந்த கவலை மற்றும் சோகம், எதிர்காலம் குறித்த அதிக நம்பிக்கை மற்றும் வேலை, கல்வி, உறவுகளில் அதிக கவனம் செலுத்தும் திறன் ஏற்படுகின்றது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்வது என்பதல்ல. அது செவிமடுத்தல், மரியாதை மற்றும் கருணையை வெளிப்படுத்துவதன் மூலம் தொடங்குகின்றது. இந்த அத்தியாயத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பின்வரும் ஒவ்வொரு தரப்பினரும் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி விவாதிப்போம். இலங்கையின் எல்ஜிபிடி சமூகம், குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள், வேலை செய்யும் இடங்கள், சமூகங்கள், அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் எல்ஜிபிடி சமூக நபராக அனைவரும் உள்ளடக்கிய ஒரு இலங்கையை உருவாக்க என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து இங்கு விவாதிப்போம். மாற்றம் உங்களிடமிருந்தே தொடங்குகின்றது. உங்களை நீங்களாக ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தால், மற்றவர்களுக்கு அது இன்னும் கடினமாக இருக்கும். பலத்தையும் பெருமையையும் உங்கள் உள்ளத்திலிருந்தே கட்டியெழுப்புங்கள். உங்கள் அடையாளத்துக்கு ஏற்ப வாழுங்கள். உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். எல்ஜிபிடி சமூக நபராக இருப்பது ஒரு நோயோ, பாவமோ அல்லது குற்றமோ அல்ல என்பதை நீங்களே உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ளுங்கள். அது மனிதர்களின் இயற்கையான பன்முகத்தன்மையின் ஒரு பகுதியாகும். பாதுகாப்பான உணர்வு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யார் என்பது குறித்து பெருமையாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள். உங்கள் கதை முக்கியமானது. சிறிதளவேனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் இருப்பது இலங்கை வாழ் எல்ஜிபிடி நபர்களின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதி என்பதை மற்றவர்கள் பார்க்க உதவும். எளிய வழிகளில் வெளிப்படையாகவும் பெருமையுடன் இருக்க முடிவது உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வு இருந்தால் மட்டுமே. அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒரு பேட்ச் அல்லது கைப்பட்டை அணிதல், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுதல் அல்லது உங்கள் சமூக ஊடக கணக்குகளில் ஒரு சிறிய வானவில்லை பயன்படுத்துதல் மூலம் அமைதியாக ஆனால் வலுவாக உங்கள் அடையாளம், ஆதரவு மற்றும் பெருமையை வெளிப்படுத்தலாம். உங்கள் உரிமைகள், ஆரோக்கியம் மற்றும் கிடைக்கக்கூடிய சமூக ஆதரவு பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மாற்றமானது அறிவிலிருந்தே தொடங்குகின்றது. நீங்கள் யார் என்பது பற்றியும் உங்கள் அடையாளத்தை விவரிக்கும் மொழியைப் பற்றியும் புரிந்து கொள்வது உங்களைப் பற்றி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் பேச உதவும். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது நிதானமாகவும் சரியாகவும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உங்களால் முடியும். இயன்றவரை மரியாதை தரும் சிங்கள மற்றும் தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். நீங்கள் கே அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் போன்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்தும் பொழுது அவற்றின் அர்த்தத்தை எளிய கலாச்சார ரீதியாக பழக்கமான வழிகளில் விளங்குவதற்கு ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள். அந்த சொற்களில் எளிய மற்றும் தெளிவான விளக்கங்களுக்கு கலைச்சொல் அகராதியை பயன்படுத்தவும். தவறான தகவல்களை காணும் பொழுது நிதானமாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் பதிலளிக்கவும். உதாரணமாக, நீங்கள் இவ்வாறு கூறலாம்: உலக சுகாதார நிறுவனம் மற்றும் நவீன உளவியலின் படி தன்பால் இருப்பானது அல்லது திருநராக இருப்பது ஒரு நோய் அல்ல. இது மனித அடையாளத்தின் இயற்கையான மாற்றமாகும். உங்கள் அடிப்படை உரிமைகள் இன்னும் முக்கியமானவை. எல்ஜிபிடி சமூக நபர்கள் உட்பட இலங்கையில் உள்ள அனைவருக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு, வன்முறையிலிருந்து பாதுகாப்பு, போலீஸ் மற்றும் நீதிமன்றங்கள் மூலம் நியாயமான முறையில் நடத்தப்படுதல், பாகுபாடின்றி சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அச்சுறுத்தல் அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் உதவி கோரும் உரிமை உண்டு. குறித்த மருத்துவ மற்றும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் நடைமுறையிலுள்ள நிர்வாக செயற்பாடுகள் மூலமும் திருநர்கள் உத்தியோகபூர்வ ஆவணங்களில் உள்ள தங்களது பாலினம் குறித்த தகவல்களை மாற்றிக்கொள்ள முடியும். பாலின அங்கீகார சான்றிதழ் அல்லது ஜெண்டர் ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட் (ஜிஆர்சி) என்பது சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையாகும். தேசிய அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஏனைய சட்ட ஆவணங்களை மாற்றுவதற்கு இது அவசியமானது. அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களுக்கு இணங்க ஒரு மனநல மருத்துவ நிபுணர் இணைந்து செயல்படுவதன் மூலம் திருநர்கள் ஜிஆர்சியை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையின் சட்ட அமைப்பு இன்னும் எல்ஜிபிடி நபர்கள் தொடர்பில் முழுமையான அல்லது நியாயமான முறையில் இல்லை. இருப்பினும் உங்கள் சட்டம் கௌரவம், மனிதாபிமானம் அல்லது பாதுகாப்பிற்கான உரிமையை பறிக்காது. நம்பிக்கையுடன் வளருங்கள். உங்கள் சமூகத்தை சார்ந்து இருங்கள் மற்றும் உங்கள் குரலை முக்கியமானதாக்குங்கள்.
உங்கள் கதையைச் சொல்லுங்கள். எல்ஜிபிடி வாழ்க்கை குறித்த உரையாடலை ஒரு மனிதாபிமான உரையாடலாக மாற்றுவதற்கு சிறந்த வழிகளில் ஒன்றுதான் தனிப்பட்ட கதைகளாகும். ஒரு நல்ல நண்பராக, குழந்தையாக, பெற்றோராக, ஆசிரியராக அல்லது சக ஊழியராக இருப்பது என்பது எதனை குறிக்கிறது என்பதை அவை விளக்குகின்றன. இத்தகைய கதைகள் மக்கள் உங்களைப் பற்றிய பொதுவான பிம்பங்களை தாண்டி உண்மையான மனிதர்களாக பார்க்க வழிவகை செய்கின்றன. நாட்டில் ஒரு அடையாளத்தை பதித்துள்ள எல்ஜிபிடி இளைஞர்கள் பங்கேற்கும் ஊக்கமளிக்கக்கூடிய யூடியூப் நேர்காணல்கள் உள்ளன. அவற்றை பாருங்கள். தைரியம் அடையுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே உங்கள் அனுபவங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய அனுபவங்கள் அவர்களின் சமூக தெரிவு நிலைக்கும் புரிதலை பெறுவதற்கும் மாற்றத்திற்கும் பங்களிக்கின்றன. பாதுகாப்பாக உணரும்போது பேசுங்கள். நீங்கள் ஒவ்வொரு அவமதிப்புக்கும் அல்லது தாக்குதலுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு வகுப்பறை, வேலை செய்யும் இடம் அல்லது இணையவழிக்குள் சரியான தகவல்களை பரப்புவதற்கு உங்கள் குரலை பயன்படுத்துங்கள். நிதானமான, நேர்மையான சில வார்த்தைகள் கூட மக்கள் சிந்திக்கும் முறையை மாற்றி அமைத்து தவறான பிம்பங்களை உடைக்கக்கூடும். இது அனைவரையும் மாற்றிவிடாது. ஆனால் குரல் கொடுப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கின்றீர்கள் என்பதையும், மௌனம் மட்டுமே ஒரே விருப்பமல்ல என்பதையும் காட்டுகின்றீர்கள். உங்கள் தைரியம் மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய தூண்டலாம். முன்னுதாரணமாக இருந்து வழிநடத்துங்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் கருணையுடனும் மரியாதையுடனும் வாழுங்கள். நிஜ வாழ்க்கையிலும் இணையதளத்திலும் எல்ஜிபிடி நபர்களுக்கு எதிரான வெறுப்புக்கு நீங்கள் பதிலளிக்கும் விதம் உண்மையிலே முக்கியமானது. கோபமும் விரக்தியும் ஏற்படுவது முற்றிலும் இயல்பானது. இருப்பினும் ஆக்ரோஷமாக பதிலளிப்பது சில சந்தர்ப்பங்களில் எல்ஜிபிடி நபர்களின் வாழ்க்கை குறித்து அதிகம் அறியாதவர்கள், குறிப்பாக இப்போதுதான் விழிப்புணர்வு பெற்று வருபவர்கள், பயப்படவோ அல்லது ஒதுங்கவோ காரணமாகலாம். அவர்கள் காண்பது கோபத்தை மட்டுமே எனும்போதும், அவர்கள் அந்த செய்தியில் உள்ள சாதாரணத்தை செவிமடுப்பதை நிறுத்திவிடக்கூடும். நிதானமாக, மரியாதையுடனும் தெளிவாகவும் பதிலளிப்பது பெரும்பாலும் சக்தி வாய்ந்தது. இது உங்களது நம்பகத்தன்மையை பாதுகாக்கின்றது, மற்றவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது மற்றும் புரிதலை ஏற்படுத்துகின்றது. வெறுப்புக்கு சவால் விடவும் உங்கள் கருத்தை நிலைநாட்டவும் இன்னும் புத்திசாலித்தனமான மற்றும் பயனுள்ள முறைகள் உள்ளன. எல்ஜிபிடி நபர்கள் மீதான வெறுப்புணர்வுக்கு நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயனுள்ள முறையிலும் பதிலளிக்கும் பொழுது உங்கள் பாதுகாப்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பதிலளிப்பதற்கும், ஒதுங்கிச் செல்வதற்கும் மற்றும் ஆதரவை பெறுவதற்கும் பொருத்தமான தருணங்கள் உள்ளன. உங்கள் கௌரவத்தை பராமரிக்கவும், இதயங்களை வெல்லவும் மற்றும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த விருப்பங்கள் உதவும். தனிப்பட்ட வெறுப்பு முதலில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா என்று சரிபார்த்து, தொடர்ந்து தனிப்பட்ட வெறுப்பினை நோக்கினோமே ஆனால், முதலில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா என்று சரிபார்க்கவும். உங்களுக்கு உடல் ரீதியான அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால், அந்த இடத்திலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் நம்பும் ஒரு நபரை அல்லது உதவி சேவையை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கான வளங்களை குறித்து வளங்கள் அத்தியாயத்தை பார்க்கவும். குறுகிய மற்றும் தெளிவான சவால்களை கண்டறிதல். குறிப்பிட்டதொரு சூழலின் நிலைமையை மேலும் மோசமாக்காமல் ஒரு எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய எளிய மற்றும் நிதானமான கருத்துக்களையும் வெளிப்பாடுகளையும் பயன்படுத்துங்கள். தயவுசெய்து என்னிடம் அப்படி பேசாதீர்கள், அது சரியல்ல. வெறுப்பு நிறைந்த பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. நீங்கள் இப்படியே தொடர்ந்து பேசினால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன். நாங்கள் அவ்வாறு பேசுவதில்லை. தயவுசெய்து நிறுத்துங்கள் போன்ற வாக்கியங்களை பயன்படுத்தலாம். உங்கள் குரல் உறுதியாகவும் நிதானமாகவும் கத்தாத வகையிலும் இருக்கட்டும். உடல் மொழி தளர்வாகவும் கைகள் தெளிவாகவும் தெரியும் வகையில் இருக்கட்டும். ஆனால் விரல்களின்றி பேச வேண்டாம். ஒரு நபரின் தனிப்பட்ட விடயங்களை அல்லாமல் அந்த செயலை மட்டும் சுட்டிக்காட்டுங்கள். அவர்கள் உங்களிடம் கூறிய விடயத்தை சுட்டிக்காட்டுங்கள். ஒருபோதும் அவர்களின் தனிப்பட்ட மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டாம். இதன் மூலம் மற்ற நபர் தான் ஓரங்கட்டுப்படுவதாக உணர்வதை தவிர்க்கலாம். அது சொல்வது ஒரு தவறான செயல். நாம் அனைவரும் மரியாதை பெற வேண்டும். நீங்கள் கூறிய இந்த விடயம் எனது மனதை புண்படுத்தும் மற்றும் பாகுபாடும் காட்டும் வகையிலான கூற்று. மனிதர்கள் நேசிக்கும் நபர்கள் என்பதால் அவர்களுக்கு பட்டப்பெயர்கள் சூட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது போன்ற விடயங்களை கூறலாம். எளிய உண்மைகளை 1 அல்லது 2 வரிகளில் சுருக்கமாக விளக்குதல். சரியான விடயத்தை சுருக்கமாக விளக்குங்கள். ஒரு விடயத்தை மீண்டும் சிந்திப்பதற்கு மக்களுக்கு சில நேரங்களில் ஒரு தெளிவான வாக்கியம் மட்டும் போதுமானதாக இருக்கலாம். குறித்த சூழல் பாதுகாப்பானது என்றும் அந்த நபர் செவிமடுப்பார் என்று நீங்கள் உணரும் பொழுது பின்வரும் வாக்கியங்களை கூறி பாருங்கள். மனிதர்களின் அடையாளம் உண்மையானவை. மற்றவர்களைப் போலவே நமக்கும் மரியாதை கிடைக்க வேண்டும். எல்ஜிபிடி நபராக இருப்பது ஒரு தெரிவல்ல, அது நாம் பிறந்த விதம். நமக்கிடையில் உள்ள பொதுவான பண்புகளில் கவனம் செலுத்துங்கள்.
வெறுப்பு பேச்சுக்கள் அறியாமையினாலோ பழக்கத்தினாலோ வெளியிடப்பட்டால் இந்த முறை நிச்சயமாக வெற்றியளிக்கும். உங்களுக்கிடையில் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குவதற்கு போதுமான இலங்கை விழுமியங்களான குடும்பம், மரியாதை, நம்பிக்கை மற்றும் கருணை போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறான சூழ்நிலைகளில் இவ்வாறு குறிப்பாருங்களேன். நானும் உங்களைப் போலவே ஒரு மகன், மகள், சகோதரன், சகோதரி, நண்பன், காதலிப்பவன். நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் இருக்கவே விரும்புகின்றோம். எங்கள் மதம் போதிக்கும் கருணையை எங்களால் காட்ட முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் வேண்டுகின்றேன். கேட்கக்கூடிய கேள்விகளை பயன்படுத்துங்கள். கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஒரு நபர் தனது கருத்தை பாதுகாப்பாக முயல்வதை விட சிந்திக்க தூண்டுவார். அங்கு கட்டுக்கதைகளை தாண்டி உண்மைகளின் அடிப்படையில் அமைதியான மனிதாபிமானமான உரையாடலை தொடங்கலாம். ஏன் உங்களுக்கு இப்படி தோன்றுகின்றது? உங்கள் இளம் வயது மகன் ஒரு தன்பால் இருப்பு நபருடன் நேரத்தை கழித்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு முன் நீங்கள் ஒரு எல்ஜிபிடி நபரை சந்தித்தீர்களா? நீங்கள் அவருக்கு செவிமடுத்தீர்களா? கோபம் அதிகமாக உள்ள நேரங்களில் அமைதிப்படுத்தும் வாக்கியங்களை பயன்படுத்துங்கள். ஒரு நபர் உரத்த குரலில் பேசினால் நடுநிலையான, நிதானமான வாக்கியங்களை பயன்படுத்துங்கள். எனக்கு சண்டையிட விருப்பமில்லை. நாம் நிதானமாக பேசுவோம். உங்களால் மரியாதையுடன் பேச முடியாவிட்டால் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். மற்ற நபர் புரிதலுடனும் செவிமடுக்க தயாராக இல்லை என்றும் நீங்கள் உணர்ந்தால் அங்கிருந்து வெளியேறுங்கள். சரி, நம்முடைய உரையாடல் எதுக்குமே முன்னேறப் போவதில்லை என்று தெரிகின்றது. நான் இங்கிருந்து செல்கின்றேன். இணையவழி வெறுப்பு தொடர்பான நடைமுறை நடவடிக்கைகள் நீங்கள் வருத்தத்தில் இருந்தால் பதிலளிப்பதை தவிர்க்கவும். நீங்கள் பதிலளிப்பதாக இருந்தால் அது சுருக்கமான மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலான பதிலாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பேசும் விதம் மிகவும் தீங்கு விளைவிப்பதாக உள்ளது. தயவு செய்து நிறுத்துங்கள். துன்புறுத்தல்கள் காரணமாக நான் உங்களை இனிமேல் தடை செய்ய போகிறேன், அதாவது பிளாக் செய்ய போகின்றேன். இது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் தெரிந்தால் மட்டுமே தகவல்களை அல்லது இணைப்புகளை பயன்படுத்துங்கள். நீண்ட அறிவுரை கூறும் உரையாடல்கள் ஒருவரின் மனதை மாற்றுவது அரிது. துன்புறுத்தல்களை தடுக்க பிளாக், மியூட் அல்லது ரிப்போர்ட்டிங் கருவிகளை பயன்படுத்துங்கள். நீக்குவதற்கு முன் ஆதாரமாக வைத்துக்கொள்ள அச்சுறுத்தல்கள் தரும் அல்லது வெறுப்பு பேச்சுக்களை தரும் ஸ்கிரீன்ஷாட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெறுப்பு பேச்சுக்களை புகார் அளியுங்கள். புகார் அளிப்பது குறித்த வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அவை உங்களின் பயன்பாட்டுக்காகவே வழங்கப்பட்டுள்ளன. அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் பொழுது தொடர்ந்து உரையாடலில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலோ அல்லது தனிப்பட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட இணையதளத்தின் உதவி பிரிவு மூலம் அறிவித்து சட்ட உதவியை பெறுவது குறித்து பரிசீலிக்கவும். உதவி பெறுவதற்கான வளங்கள் அத்தியாயத்தை பார்க்கவும். சக ஊழியர்கள் அல்லது ஆதரவாளர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சூழல் பாதுகாப்பற்றதாக இருக்கும் பொழுது அல்லது உங்கள் வேலை செய்யும் இடம் அல்லது பள்ளி துஷ்பிரயோகங்களை அலட்சியம் செய்யும் பொழுது மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். எல்ஜிபிடி நபர்கள் புறக்கணிக்கப்பட வாய்ப்புள்ள இடங்களில் குழுவாக குரல் கொடுங்கள். சில நேரங்களில் அதே செய்தியை ஒரு நண்பர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் மூலம் கொண்டு செல்லும் பொழுது மனங்கள் விரைவாக மாறக்கூடும். பட்டப்பெயர்கள் சூட்டுதல் அல்லது தவறான தகவல்களை நிதானமாக திருத்துங்கள். வேலையில் அல்லது பள்ளியில் சமர்ப்பிக்கப்படும் புகார்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இவ்வாறு உங்கள் சக ஊழியர்களிடம் அல்லது நண்பர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் நிர்வாகத்திடம், பள்ளியில் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளியுங்கள். சமீப காலங்களில் அவதூறு பரப்பும் முகநூல் பதிவுகளுக்கு எதிராக சமூக ஊடக பயனர்கள் குரல் கொடுக்கும் பொழுது இலங்கையில் சில நபர்கள் வேலையை இழந்தனர். உதாரணமாக, சில பதிவுகள் பெண்களை சார்ந்தவையாக இருந்தன. துன்புறுத்தல்களின் மனிதாபிமானமற்ற பக்கத்தை பொதுமக்கள் பார்க்க அனுமதிப்பதன் மூலம் உருவாகும் பொதுமக்களின் எதிர்ப்பு குரல் மிகவும் வலிமையாக இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் நெருக்கமானவர்களை எதிர்க்கும் பொழுது ஒரு நிதானமான கூற்றுடன் உரையாடலை தொடங்குங்கள். நான் உங்களை நேசிக்கின்றேன். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதை நான் விரும்புகின்றேன். அவர்களின் வார்த்தைகள் உங்களை எவ்வாறு புண்படுத்துகின்றன என்பதை கூறுங்கள். நீங்கள் என்னை இவ்வாறு தவறாக சொல்லும் பொழுது என் மனம் புண்படுகின்றது. ஒரு எளிய உண்மையை முன்வைத்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்கள். நான் அதே நபர்தான். எனக்கு உங்கள் உதவி தேவை. என்னை புரிந்து கொள்வது அவசியம். என்னை கேலி செய்யாமல் இருப்பது அவசியம். நான் உங்களுக்கு தெரிந்த அதே நபர்தான். எனக்கு உங்களது அன்புதான் தேவையே தவிர நீங்கள் என்னை பற்றி ஏதும் தவறாக நினைப்பதல்ல. இவ்வாறு ஆபத்தான சூழ்நிலை என்றால் உங்கள் பாதுகாப்புக்கு முன்னுரை அளித்து ஆதரவு அளிக்கும் உறவினர்கள் அல்லது குழுக்களை நாடுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இலக்கு வைக்கப்படும் பொழுது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பொருத்தமான ஏதாவது ஒரு வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதோடு மேலதிகமாக நடைமுறை ரீதியில் உறுதியாக இவ்வாறு கூறலாம். இந்த நடத்தை ஒரு பாகுபாடாகும். மேலும் இது நமது கொள்கைக்கு எதிரானது. நிச்சயமாக இது குறித்து நான் புகாரளிப்பேன். எந்த ஒரு மோதலுக்கு பிறகும் சுய கவனிப்பானது உங்கள் மனநல நல்வாழ்வை பாதிப்பது எப்படி என்பதை வாசிக்க தயவு செய்து 3வது அத்தியாயத்தை பார்க்கவும். அடுத்ததாக, வெறுப்பு கருத்துக்களுக்கு பதிலளிப்பதை சுருக்கமாக கூறினால் ஆவேசத்தை ஊக்குவிப்பதை தவிர்க்கவும். உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் பதிலளிப்பதற்கு முன் சில முறை நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து விடுங்கள். கோபம் ஏற்படுவது நியாயமானது. ஆனால் கட்டுப்பாடான நிதானத்தை காட்டுவது எல்ஜிபிடி அல்லாதவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதும் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பளிக்கின்றது. சிறிய பதில்கள் மற்றும் செயல்கள் முக்கியமானவை. நீங்கள் ஒருபோதும் அனைவரையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நிதானமாக செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும், ஒவ்வொரு எல்லையும் மற்றும் குரல் கொடுக்கும் ஒவ்வொரு ஆதரவாளரும் உங்களை சுற்றியுள்ள பொது இடத்தை சிறிதளவேனும் பாதுகாப்பான இடமாக மாற்றுகின்றார்கள். முன்னுதாரணமாக இருந்து வழிநடத்துங்கள். கருணை, உறுதியான வார்த்தைகள் மற்றும் தெளிவான எல்லைகள் என்பன எப்பொழுதும் வெறுப்புக்கு எதிரான வலிமையான கருவிகளாகும். அடுத்ததாக, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இலங்கை உருவாக்க குடும்ப உறுப்பினர்களால் செய்யக்கூடியவற்றை பார்க்கலாம். அன்பும் அங்கீகாரமும் வீட்டிலிருந்தே தொடங்குகின்றன. எல்ஜிபிடி அடையாளத்தை கொண்ட உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கவனிப்புடனும் மரியாதையுடனும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்குங்கள். பாலினம் மற்றும் பாலியல் நோக்குநிறை குறித்த சரியான தகவல்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத விடயங்கள் குறித்து பயம் ஏற்படுவது இயல்பானது. சரியான புரிதல் ஒன்றை எப்பொழுதும் தேவையற்ற பயத்தை குறைக்கின்றது. மரியாதை தரும் வகையில் மொழியை பயன்படுத்துங்கள். தயக்கத்துடன் சொல்லப்படும், உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தானே என் மகன் கொஞ்சம் வித்தியாசமானவன் என்று என்பதற்கு பதிலாக, என் மகன் ஒரு தன்பாலிர்ப்பாளர் என்று நேரடியாக கூறுங்கள். உங்கள் பிள்ளை அல்லது உறவினரை சமூகத்திலிருந்து வரும் அவமானங்கள் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கவும் எல்ஜிபிடி சமூகத்திற்காக பாசத்துடன் குரல் கொடுங்கள். எல்ஜிபிடி சமூகத்துக்கு எதிராக சொல்லப்படும் மனதை புண்படுத்தும் கருத்துக்களுக்கு எதிராக குரல் கொடுங்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கூறலாம்: ஒரு மனிதன் வித்தியாசமாக இருக்கின்றான் என்பதற்காக அவனை துன்புறுத்துவது சரியான செயல் அல்ல. என் மகள் தான் விரும்பிய பாலினத்துக்கு மாறினார். அவர் இப்போது ஒரு ஆண். நான் அவரை நேசிக்கின்றேன். எப்பொழுதும் போல அவருக்கு ஆதரவளிப்பேன். குடும்ப ஆதரவுடன் வாழ்வதன் மூலம் கிடைத்த நேர்மையான வாழ்க்கை அனுபவங்கள். கொழும்பில் வசிக்கும் ஒரு தன்பாலிருப்பு பெண் தனது மூத்த சகோதரி தனக்கு ஆதரவளிப்பதால் எனது வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதை விவரித்தார். ஆரம்பத்தில் என் பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என் சகோதரி தான் நான் இன்னும் அதே நபர் என்பதை அவருக்கு புரிய வைத்தார். குறைந்தது ஒரு குடும்ப உறுப்பினராவது என்னுடன் இருக்கின்றார் என்பதை அறிவது என் வீட்டில் நான் பாதுகாப்பாக இருப்பதாக எனக்கு உணரச் செய்கின்றது. ஆதரவளிக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினரால் கூட பயத்தையும் மனவேதனையும் குறைக்க முடியும். அதன் மூலம் ஒரு எல்ஜிபிடி நபர் உணரும் தனிமையை குறைக்க உதவ முடியும். அடுத்ததாக, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இலங்கைக்கு ஆதரவாளர்கள், அதாவது நண்பர்கள், தொழில்முறை வல்லுநர்கள், கல்வியாளர்கள் செய்யக்கூடியவதை நோக்கலாம். உங்கள் எல்ஜிபிடி நண்பர், வாடிக்கையாளர், மாணவருடன் இணைந்து நிற்பது அவர்களுக்கு ஒரு உலகத்தை பெற்றுத் தருவதற்கு சமமாகும். எந்தவித முன்முடிவுகளும் இன்றி உங்கள் எல்ஜிபிடி நபருக்கு செவிமடுக்க உதவுங்கள். ஆதரவையும் அனைவரையும் ஏற்பதையும் காட்ட நுட்பமான உடல் ரீதியான திறன்களை பயன்படுத்துங்கள். நுட்பமான உடல் ரீதியான திறன்கள் என்பது கவனிப்பு, மரியாதை மற்றும் பாதுகாப்பை காட்டும் மென்மையான உடல் ரீதியான செயல்களாகும். நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுங்கள். உடல்நிலை, தொடுதல் மற்றும் தனிப்பட்ட இடைவெளி ஆகியவை இதில் அடங்கும். இவை சரியாக பயன்படுத்தப்படும்போது எல்ஜிபிடி நபர்கள் தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் தமக்கு ஆதரவு கிடைப்பதாகவும் உணரக்கூடும். அதன் அடிப்படையில் கண் தொடர்பினை நோக்கலாம். கண் தொடர்பானது உரையாடலின் பொழுது மென்மையாகவும் மற்றவர்களுக்கு மரியாதை தரும் வகையிலும் கண்களை பார்த்து உரையாடுதல் ஆகும். தொடர்ந்து உற்று பார்ப்பதையோ அல்லது அந்த நபரை பற்றி ஏதோ யோசிப்பதாக காட்டுவதையோ தவிர்க்கவும். அந்த நபர் அசௌகரியமாக இருப்பதாக தெரிந்தால் கண் தொடர்பை குறைக்கவும். கண்களை பார்த்து பேசுவது நீங்கள் அவர்களுக்கு செவிமடுக்கின்றீர்கள் மற்றும் மதிக்கின்றீர்கள் என்பதை காட்டுகின்றது. மற்ற நபர் இருக்கும் அதே மட்டத்தில் அமரவும் அல்லது நிற்கவும். திறந்த தோரணை வைத்திருங்கள். அதாவது கைகளை கட்டிக்கொள்ளாமல் கைகளை தளர்வாக வைத்திருங்கள். அந்த நபரை நோக்கி இருங்கள். ஆனால் அவர் பக்கம் அதிகமாக சாய வேண்டாம். இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் சமத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக தொடுதல். இது மிக முக்கியமானது. ஆனால் முதலில் அனுமதியை பெறுங்கள். அனுமதி என்று ஒருபோதும் தொடாதீர்கள். எப்பொழுதும் முதலில் அனுமதி கேளுங்கள். உதாரணமாக,
நான் உங்களை கையை பிடித்தால் அல்லது உங்களை கட்டியணைத்தால் பரவாயில்லையே. அவர்கள் மறுத்தால் அவர்களின் பதிலுக்கு மதிப்பளியுங்கள். சில நபர்களுக்கு தொடுதல் தொடர்பான மனக்காயம் அல்லது பயம் இருக்கலாம். அடுத்ததாக கட்டியணைத்தல். கட்டியணைத்தல் ஒரு ஆறுதலான உணர்வை தரக்கூடும். ஆனால் அந்த நபர் அதற்கு சம்மதித்தால் மட்டுமே அதனை செய்ய வேண்டும். கட்டியணைத்தலை சுருக்கமாகவும் மென்மையாகவும் செய்யுங்கள். இலங்கையில் பொது இடங்களில் கட்டியணைப்பது சிலருக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் கட்டியணைக்கும் இடம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் குறித்து கவனமாக இருங்கள். அடுத்ததாக பொருத்தமான தொடுதல். அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் தோளில் மென்மையாக தொடுதல் அல்லது கைகளை பிடிப்பது போன்ற எளிய செயல்கள் மூலம் நீங்கள் அவர்கள் மீது அக்கறையாக இருக்கின்றீர்கள் என்பதை காட்டலாம். உணர்திறன் மிக்க பகுதிகளை தொடுவதையோ அல்லது மிக நெருக்கமாக இருப்பதையோ தவிர்க்கவும். தொடுதலானது எப்பொழுதும் பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய உணர்வையே ஏற்படுத்த வேண்டும். அது ஒருபோதும் வற்புறுத்தலாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக தனிப்பட்ட இடைவெளிகளை மதிக்கவும். வசதியான இடைவெளியை பேணுங்கள். அவர்களின் நடமாட்டத்தை தடுக்காதீர்கள். மிக நெருக்கமாக இருக்காதீர்கள். எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்க விடுங்கள். அடுத்ததாக முகபாவனை மற்றும் குரல் தொனி. அமைதியான அன்பான முகபாவனை வைத்திருங்கள். நீங்கள் எதையும் போலியாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு உண்மையான புன்னகை மட்டுமே உங்கள் முகத்தை நட்பானதாக மாற்றும். அதேபோல் மென்மையான மற்றும் மரியாதையான குரலில் பேசுங்கள். கேலி செய்வது போல சிரிப்பதையோ கிசுகிசுப்பதையோ அல்லது அதிர்ச்சி அடைந்தது போல எதிர்வினை ஆற்றுவதையோ தவிர்க்கவும். நீங்கள் பகிரங்கமாக பாசத்தை வெளிப்படுத்துவது சில நேரங்களில் எல்ஜிபிடி நபர்களுக்கு ஆபத்தானதாக அமையலாம். உங்கள் நோக்கத்தை மட்டும் அல்லாமல் எப்போதும் அவர்களின் பாதுகாப்பை பற்றியும் சிந்தியுங்கள். தனிப்பட்ட மட்டத்தில் ஆதரவாக இருக்கும் ஒரு விடயம் பகிரங்கமாக செய்யப்படும் போது பாதுகாப்பற்றதாக உணரக்கூடும். ஆதரவு என்பது அந்த நபரை பாதுகாப்பாக உணர வைப்பதாகும். எப்போதும் சம்மதம், மரியாதை மற்றும் விருப்பம் ஆகியவற்றை பின்பற்றுங்கள். அடுத்து மரியாதையான மொழியை பயன்படுத்துங்கள். இந்த ஆட்கள் அல்லது அந்த ஜாதி போன்ற முத்திரை குத்தும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். எல்ஜிபிடி நபர்கள், நண்பர்கள் அல்லது சமூக உறுப்பினர்கள் என்ற சொற்களை பயன்படுத்துங்கள். அவர்கள் தெரிவு செய்த பெயர்கள் மற்றும் பிரதி பெயர்களை மதியுங்கள். அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அல்லது சந்தேகம் இருந்தால் அதை மரியாதையாக கேளுங்கள். நான் உங்களை எப்படி அழைக்க வேண்டும்? உங்கள் நண்பர் குழாமிக்குள் பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய சூழலை உருவாக்குங்கள். இதற்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் ஏனைய குழுக்களும் அடங்கும். ஒருவரின் பாலினம் அல்லது இருப்பு நிலை குறித்த கேள்விகளை கண்டு சிரிப்பதையோ அல்லது அவற்றை பரப்புவதையோ தவிர்க்கவும். யாராவது தங்கள் உணர்வுகளை பற்றி பேசும் பொழுது அதை கவனமாக கேளுங்கள். அந்த நபர் குறித்து முன்கூட்டியே எந்த முடிவிற்கும் வருவதையோ அல்லது குறுக்கிடுவதையோ தவிர்க்கவும். ஒவ்வொரு நபரும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதையும் அவர்களின் குரலுக்கு கவனம் கிடைப்பதையும் உறுதி செய்யுங்கள். சமத்துவம் மற்றும் அனைவரையும் ஏற்பதை மேம்படுத்த உங்கள் குரலை பயன்படுத்துங்கள். மற்றவர்கள் அவமதிப்பான சொற்களை பயன்படுத்தும் பொழுது நட்பான முறையில் அவர்களை திருத்துங்கள். அது அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும். தேவைப்படும் பொழுது பேசுங்கள். யாராவது புறக்கணிக்கப்பட்டால், துன்புறுத்தல், கேலி செய்தல் அல்லது வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக மதம் சார்ந்தவர்கள் தவறான தகவல்களை பரப்பும் பொழுது உண்மையின் அடிப்படையில் மரியாதையுடன் பதிலளிக்கவும். எங்கள் மதம் அன்பையும் கருணையுமே போதிக்கின்றது, யாரையும் நிராகரிக்க சொல்லவில்லை போன்ற வாக்கியங்களை பயன்படுத்துங்கள். குழுவில் உள்ள எல்ஜிபிடி உறுப்பினர்களுக்காக குரல் கொடுப்பதுடன் அவர்களின் கருத்துக்களையும் முயற்சிகளையும் பாராட்டி ஆதரவளிக்கவும். மிகவும் நன்று, இந்த அறிக்கை சிறப்பாக இருக்கின்றது, மிகச் சிறப்பாக செய்தீர்கள் போன்ற பாராட்டுகளை தெரிவிக்கலாம். மனநலம், கல்வி மற்றும் நீதி குறித்த பொதுவான விவாதங்களில் எல்ஜிபிடி சமூகம் சார்ந்த சிக்கல்களையும் உள்வாங்குங்கள். இது சிறப்பு தலைப்புகள் என தனியாக செய்யப்படாமல் இலங்கையின் மனித பன்முகத்தன்மையின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். அடுத்ததாக கருணை, நீதி மற்றும் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் பதிவுகள் அல்லது கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தெளிவாக தெரியும் ஆதரவை வழங்குங்கள். உங்கள் மருந்தகம், வகுப்பறை, அலுவலகம் அல்லது சமூக ஊடகங்களில் எல்ஜிபிடி சமூகத்துக்கு ஆதரவான சிறிய வானவில் அடையாளத்தை காட்சிப்படுத்துங்கள். அது ஒருவருக்கு மௌனமான செய்தியை சொல்லும். நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். எல்ஜிபிடி நபர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வானவில் நிறங்களை கொண்ட சிறிய கைப்பற்றை போன்ற ஏதேனும் ஒரு பொருளை அணியுங்கள்.
அது உங்கள் தன்பாலிருப்பு நபருக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். பயம் சார்ந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பதிலாக சமத்துவத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் தலைவர்களுக்கு வாக்களித்து ஆதரவு அளிக்கவும். தனிநபராகவும் அமைப்புகளாகவும் கொள்கை வகுப்பாளர்களாகவும் இணைந்து செயல்படுங்கள். வயதான தலைமுறைக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் புரிதலை ஏற்படுத்த உதவுங்கள். பல சந்தர்ப்பங்களில் சமூகத்திலிருந்து வரும் அவதூறுகளுக்கு காரணம் வெறுப்பு அல்ல, மாறாக தவறான புரிதல்கள் தான். சரியான தகவல்களை கற்றுக் கொடுப்பதன் மூலமும் பாதுகாப்பான இடங்களை வெளிப்படையாக பேசுவதன் மூலமும் தவறான தகவல்களை கேலிக்குட்படுத்தி திருத்துவதன் மூலமும் கருணை மற்றும் புரிதலுடன் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதன் மூலமும் சிறுபான்மையினருக்கான அழுத்தத்தை குறைக்கவும். அனுபவங்கள் குறித்த இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கவும். தேவைப்படும் பொழுது ஆதரவளிக்கும் நண்பர்கள் மற்றும் சமூகம் இருப்பதும் தொழில்முறை மட்டத்திலான ஆதரவு கட்டியெழுப்பப்பட்டிருப்பதும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எல்ஜிபிடி சமூகத்தின் ஒரு ஆதரவாளராக இல்லாவிட்டாலும், இச்சமூகத்திற்கு பயனுள்ள எதையும் செய்ய முடியாவிட்டாலும், அச்சமூகத்தில் எதற்கும் தீங்கு இழைக்காமல் உங்களால் இருக்க முடியுமானால் அதுவே போதுமானது. அடுத்ததாக மொழி தாக்கம் மற்றும் பொறுப்பு குறித்து பார்க்கலாம். வார்த்தைகளுக்கு பெரிய தாக்கம் உண்டு. மத தலைவர்கள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், சட்டத்தரணிகள், ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்தும் நபர்கள் என சமூகத்தில் கௌரவமான நிலையில் உள்ளவர்கள் தவறான தகவல்களை கூறும் பொழுது, கேலி செய்யும் விதமாக நகைச்சுவை செய்யும் பொழுது, அல்லது எல்ஜிபிடி நபர்களை தாழ்வாக பேசி அவமதிக்கும் பொழுது, அது இணையதளத்திலோ அல்லது பொது இடத்திலோ நடந்தாலும் அது உண்மையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இத்தகைய கூற்றுக்கள் வெகு தூரம் பயணிக்கின்றன. பெரும்பாலும் பயம், வெட்கம் மற்றும் தனிமையை வளர்க்கின்றன. உங்களது தனிப்பட்ட நம்பிக்கைகளை மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் பகிரங்கமாக வெளிப்படுத்துவது ஒருபோதும் அவசியமில்லை. அரசியல் லாபத்திற்காக எல்ஜிபிடி சமூகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதன் மூலம் ஏற்கனவே ஆபத்தில் உள்ள எல்ஜிபிடி நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றன. கௌரவமான முறையில் மொழியை பயன்படுத்துவது என்பது அரசியல் அல்லது கொள்கை சார்ந்த விடயம் அல்ல, அது அடிப்படை மனித மாண்பு சார்ந்த விடயமாகும். செல்வாக்குடன் ஒரு பொறுப்புணர்வு வருவதோடு கருணை ஒருபோதும் ஒரு விருப்பத்துக்கு தேர்வாகக்கூடாது. உங்களால் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் தீமை செய்வதையாவது தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக நேர்மறையான வாழ்வில் யதார்த்தங்களை நோக்கலாம். நண்பர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். சில சந்தர்ப்பங்களில் எல்ஜிபிடி சமூகத்துக்கு அங்கீகாரம் கிடைப்பது உண்மையான இரத்த உறவுகளிடமிருந்து அல்ல, மாறாக தாங்கள் தேர்ந்தெடுத்த குடும்பமாக கருதும் நண்பர்களிடமிருந்தே ஆகும். ஒரு திருநம்பி இவ்வாறு கூறுகின்றார்: என் நண்பர்கள் நான் இப்போது பயன்படுத்தும் எனது பெயரையே பயன்படுத்துகின்றார்கள். மேலும் அவர்கள் பொது இடங்களில் என்னுடன் நிற்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களை நட்பாக முறையில் திருத்தினார்கள். எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்களிடமிருந்தே நான் கற்றுக்கொண்டேன் என்று கருத்து தெரிவித்தார். தமது சொந்த குடும்பத்திலிருந்து கிடைக்கும் ஆதரவு குறைவாக இருக்கும் பொழுது தனது குடும்பமாக கருதும் ஏனையோர் மூலம் பல சந்தர்ப்பங்களில் புரிதல், பாதுகாப்பு மற்றும் மனரீதியான நிம்மதி கிடைக்கின்றது. நீங்கள் நினைப்பதை விட பல சந்தர்ப்பங்களில் நுட்பமான உடல் திறன்கள் எல்ஜிபிடி நபர்களுக்கு உதவுகின்றன. சிறிய உடல் ரீதியான செயற்பாடுகளை கூட கவனத்துடனும் மரியாதையுடன் பின்பற்றும் பொழுது ஒரு நபருக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். எப்போதும் சம்பந்தப்பட்ட நபரின் வசதி மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் செயற்படுங்கள். தொடுதல் பொருத்தமானது எனில் அதற்கு முன் கேளுங்கள். உதாரணமாக, நான் இன்னும் கொஞ்சம் அருகில் அமர்ந்தால் உங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா, அல்லது நான் உங்களை கட்டி அணைக்கலாமா போன்ற கேள்விகளை கேட்கலாம். தொடுவதற்கு அனுமதி உண்டு என்று ஒருபோதும் சுயமாக தீர்மானிக்க வேண்டாம். எப்பொழுதும் தனிப்பட்ட இடைவெளியை மதியுங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பர், தண்ணீர் அல்லது அமர்ந்திருக்கும் ஒரு இடத்தை வழங்குவது போன்ற செயல்களின் மூலம் வார்த்தைகளின்றி உங்கள் அக்கறையை வெளிப்படுத்த முடியும். அவர்களுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருப்பது, மென்மையான முகபாவனையை பேணுவது மற்றும் மென்மையான குரலை பயன்படுத்துவது ஒருவருக்கு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தக்கூடும். இந்த சிறிய செயல்களை அனுமதியுடனும் உணர்வுபூர்வமாகவும் செய்யும் பொழுது வேதனையான உணர்வுகளை குறைத்து உண்மையான ஆதரவை காட்ட முடியும். அடுத்ததாக, யாவரும் உள்ளடங்கிய ஒரு இலங்கைக்காக வேலை செய்யும் இடங்களை என்ன செய்யலாம் என்று நோக்கலாம். வேலை செய்யும் இடம் என்பது தினசரி மன அழுத்தத்தை உருவாக்கும் இடமாகவோ அல்லது கௌரவமும் பாதுகாப்பும் கிடைக்கும் இடமாகவோ இருக்கலாம். செய்ய வேண்டிய சரியான காரியம் என்னவென்றால், வேலை இடத்தில் அனைவருக்கும் சமமான நடைமுறை கிடைப்பதற்கான தேவையான சூழலை உருவாக்குவதாகும். இலங்கை ஒரு நாடாக முன்னேற வேண்டுமானால் உலகம் ஏற்றுக்கொண்ட நாகரிகமான வேலை கொள்கைகளை பின்பற்றுவது அவசியமாகும். எல்ஜிபிடி நபர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் நியாயமான முறையில்
நடப்பதற்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஊக்குவியுங்கள். பாலியல் நோக்குநிலை மற்றும் பாலின அடையாளத்தை உள்ளடக்கிய பாகுபாடுகளுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்குங்கள். எல்ஜிபிடி நபர்கள் பயன்படுத்தும் அல்லது விரும்பும் பெயர்கள், பிரதி பெயர்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதியுங்கள். அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பன்முக கலாச்சார நாடுகளில் நிறுவன மின்னஞ்சல்களில் விரும்பும் பிரதி பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதனால் ஒரு நபரை அவர், அவள் அல்லது அவர்கள் என்று அழைப்பதில் எவ்வித சந்தேகமும் இருக்காது. எல்ஜிபிடி நபர்களுக்கான பாதுகாப்பான தொழில்முறை சூழலை உறுதி செய்ய சில நிறுவனங்கள் இத்தகைய கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் இன்னும் பல முன்னோடி நடவடிக்கைகளை எடுக்க முடியும். பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பயிற்சியை வழங்குங்கள். இது குறித்து தாமாகவே முன்வந்து செயல்படும் வல்லுநர்கள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுங்கள். பெருமித மாதத்தை அல்லது பிரைட் மாதத்தை ஒரு வழக்கமாக கொண்டாடுங்கள். இதன் மூலம் ஒட்டுமொத்த பணியாளர்களுக்கும் ஒரு வலுவான செய்தி சென்றடையும். நிறுவன கொள்கையாக கொண்டாடப்படும் ஒரு சிறிய கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் எவரும் தன்னுடன் பணியாற்றும் ஒருவரை அவமதிக்க மாட்டார்கள். அந்த நபர் தமது எல்ஜிபிடி சக ஊழியரை இன்னும் சிறப்பாக அறிந்து கொள்வார். அதன் மூலம் அந்த வேலைத்தளம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளும். வேலைத்தளத்தில் வானவில் கொடிகள், கைப்பற்றைகள் மற்றும் பிற அடையாளங்களை காட்சிப்படுத்துங்கள். எல்ஜிபிடி ஊழியர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த செய்தியை வழங்குங்கள். அடுத்ததாக நேர்மறையான வாழ்வியல் யதார்த்தம் குறித்து பார்க்கலாம். வேலைத்தள அங்கீகாரம் குறித்து தனியார் துறையில் பணிபுரியும் ஒரு தன்பால் இருப்பாளர் இவ்வாறு கூறுகின்றார். எனது மேலதிகாரி தனிப்பட்ட கேள்விகள் எதையுமே கேட்கவில்லை. அவர் எளிமையாக சொன்னார், யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்று. அது எனக்கு எனது வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய பாதுகாப்பான உணர்வை தந்தது. அடுத்ததாக வேலைத்தள ஆதரவுடன் நிகழ்ந்த பாலின மாற்றம் குறித்து பார்க்கலாம். தனது பாலின மாற்ற செயல்முறைக்கு முன்னரே ஒரு ஆடை கை தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு திருநம்பிக்கு தனது மாற்று செயல்முறைக்கு ஆதரவு தேவைப்பட்டது. அவரது அனுமதியுடன் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரியுடன் இந்த நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டது. அவர் இது குறித்த புரிதலுடனும் பாலின மாற்றம் குறித்த விடயங்களை கற்றுக்கொள்ளவும் ஆர்வமாக இருந்தார். ஹார்மோன் சிகிச்சையின் பின் ஏற்படும் உடல் மாற்றங்களை அவர் புரிந்து கொண்டார். அந்த நபரின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பதற்காக அதே நிறுவன குழுமத்தின் வேறொரு பகுதியில் உள்ள கிளைக்கு மாற்றமடைய நிறுவனம் அனுமதித்தது. அங்கே அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆணாக பணியை தொடங்க முடிந்தது. எவ்வித சிக்கலுமின்றி மாற்று செயல்முறை முன்னெடுக்க இந்த ஆதரவு உதவியதுடன் அக்கறையுள்ள தலைமைத்துவம் ஒரு திருநம்பியின் வாழ்க்கையில் எத்தகைய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இது காட்டுகின்றது. அடுத்ததாக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இலங்கையை உருவாக்க சமூகத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை காணலாம். எல்ஜிபிடி இளைஞர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அவர்களை வரவேற்கும் இடங்களை உருவாக்குவதன் மூலம் நாட்டிற்கும் அவர்களுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அனைவரையும் ஏற்றுக்கொள்வது மற்றும் பன்முகத்தன்மையை மதிக்கும் நாடாக இலங்கை கௌரவம் பெறும். இதற்காக பாடசாலைகளிலும் இளைஞர் குழுக்களிலும் சிறுவயது முதலே மரியாதை மற்றும் அனைவரையும் ஏற்பதை கற்றுக் கொடுக்கலாம். அதேபோல உயர்கல்வி நிறுவனங்களில் விவாதங்கள் மற்றும் திறந்த உரையாடல்களை நடத்தலாம். செயற்பாட்டு குழுக்கள், பட்டறைகள் அல்லது விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நடத்தலாம். சமூக மற்றும் மத தலைவர்கள் தங்களது அறிவை வளர்த்துக் கொள்வதுடன் தங்களது எல்ஜிபிடி பக்தர்களை தங்களது மதம் போதிக்கும் கருணையுடன் நடத்தலாம். ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நேர்மறையான கௌரவமான கதைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதேபோல திரைப்படங்கள், தந்தி நாடகங்கள், நாவல்கள் மற்றும் கவிதைகள் மூலம் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் இளைஞர்களின் மனங்களை திறக்கவும் கலைஞர்களால் முடியும். சமூக இடங்களில் வானவில் சின்னங்களை காட்சிப்படுத்தலாம். நூலக புத்தக அலுமாரியில் ஒரு சிறிய ஸ்டிக்கர் ஒட்டுவது அல்லது பெருமித மாதத்து கொடியை ஏற்றுவது போன்றவை இதற்கு உதாரணங்களாக அமையும். இதன் மூலம் எல்ஜிபிடி இளைஞர்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பதை சமூகம் அறிந்து கொள்ளும். அனைவரையும் உள்ளடக்கிய இலங்கையை உருவாக்க அதிகாரிகளால் என்ன செய்ய முடியும்? தன்பாலிருப்பு செயல்களை குற்றமாக கருதும் பழைய காலனித்துவ கால சட்டங்கள் இன்னும் தண்டனை சட்டக்கோவையில் உள்ளன. மேலும் இந்த சட்டங்கள் தெளிவற்ற முறையில் எழுதப்பட்டுள்ளன. இவை எல்ஜிபிடி நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கைதுகளும் வழக்குகளும் அரிதாகவே இருந்தாலும் இச்சட்டங்கள் இருப்பதே பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இலங்கையின் சட்டம் தன்பாலிருப்பு திருமணங்களை அங்கீகரிக்கவில்லை. திருமண சட்டங்கள் எதிர்பாலிப்பு தம்பதிகளுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சட்டங்கள் எல்ஜிபிடியாக இருப்பதை சட்டவிரோதமாக கருதவில்லை என்றாலும் அவர்களுக்கு எதிரான வன்முறை, துன்புறுத்தல்கள் அல்லது மிரட்டி பணம் பறித்தல் போன்றவற்றுக்கு இடமளிக்கின்றன.
எமது அரசியல் அமைப்பானது ஒவ்வொரு நபரின் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துவதுடன் எவரும் வன்முறைக்கு உள்ளாகுவதை அனுமதிப்பதில்லை. எல்ஜிபிடி இளைஞர்களை சரியாக நடத்துவதற்கு அரசாங்கத்தில் செய்யக்கூடியவற்றை பார்க்கலாம். சில தன்பாலிர்ப்பு செயல்களை குற்றமாக கருதும் பழைய காலனித்துவ கால சட்டங்கள் இன்னமும் தண்டனை சட்ட கோவையில் உள்ளன. இந்த சட்டங்கள் பரந்தளவில் தெளிவற்ற முறையில் எழுதப்பட்டுள்ளதோடு இவை தன்பாலிர்ப்பு ஆண்கள், தன்பாலிர்ப்பு பெண்கள், இருபால் இருப்பாளர்கள் மற்றும் திருநர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இவை சார்ந்த கைதுகளும் வழக்குகளும் அரிதாகவே நிகழ்ந்தாலும் இத்தகைய சட்டங்கள் நடைமுறையில் இருப்பது பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன. இலங்கையின் சட்டம் தன்பாலிர்ப்பு திருமணங்களையோ அல்லது தன்பாலிர்ப்பு உறவுகளையோ அங்கீகரிக்கவில்லை. திருமண சட்டம் எதிர்பாலிர்ப்பு தம்பதிகளுக்கு மட்டுமே பொருந்தும். எனினும் இந்த சட்டங்களின் மூலம் எல்ஜிபிடியாக இருப்பது சட்டவிரோதமானது என கருதப்படாவிட்டாலும் அவர்களுக்கு எதிரான வன்முறை, துன்புறுத்தல்கள், மிரட்டி பணம் பறித்தல் அல்லது கட்டாயப்படுத்தல் போன்றவற்றுக்கு தேவையான வாய்ப்புகளை இவை வழங்குகின்றன. எமது அரசியல் அமைப்பானது ஒவ்வொரு நபரின் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துவதுடன் எவரும் வன்முறைக்கு உள்ளாகுவதை அனுமதிப்பதில்லை. தேர்தல் காலங்களில் எல்ஜிபிடி உரிமைகளை மதிப்பதாக தலைவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள். இருப்பினும் உண்மையான தலைமைத்துவம் என்பது பெரும்பான்மையினரை வெல்வதற்காக பிரபலமான வாக்குறுதிகள் வழங்குவது மட்டுமல்ல, அனைத்து மக்களையும் பாதுகாப்பதும் ஆகும். அடுத்ததாக, எல்ஜிபிடி இலங்கையர்களை சரியான முறையில் நடத்துவதற்கு அரசாங்கம் செய்ய வேண்டியவை இதோ. சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல். நியாயமான சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மூலம் எல்ஜிபிடி நபர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் பழைய காலனித்துவ சட்டங்களை நீக்கவோ அல்லது மாற்றவோ முடியும். சட்ட பாதுகாப்பு சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அது மனிதர்கள் பயமின்றி வாழ வழிவகுக்கும். ஒரு விலங்குக்கே வன்முறையற்ற வாழ்வு தேவை எனும் பொழுது நாட்டின் குடிமகனுக்கு அது ஏன் இருக்கக்கூடாது? மேலும் தண்டனை சட்டக்கோவையின் திருத்தங்கள். கண்ணியம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறும் தண்டனை சட்டக்கோவையின் காலாவதியான பிரிவுகளை திருத்துங்கள். வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதி துறையில் பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள். திருநர்களுக்கான பாலின அங்கீகார சட்டங்களை உருவாக்க ஆதரவளியுங்கள். அதேபோல ஒரு அரசாங்கமாக சமத்துவத்துக்காக குரல் கொடுங்கள். சமத்துவம் என்பது காகிதத்தில் மட்டும் இல்லாமல் உண்மையில் செயற்படுத்தப்பட வேண்டும். அரசியல் அமைப்பானது ஏற்கனவே பாகுபாடு காட்டாமை பற்றி குறிப்பிடுகின்றது. இதில் பாலியல் நோக்குநிலை மற்றும் பாலியல் அடையாளம் என்பனவும் அடங்கும் என்பதையும் அரசாங்கம் தெளிவாக அறிவிக்க வேண்டும். சமத்துவம் என்பது மேலை நாட்டு கருத்தல்ல, அது அடிப்படை மனித விழுமியமாகும். இவையே நமது மதம் போதிக்கும் கருணை மற்றும் நீதியின் ஒரு பகுதியாகும். அதேபோல ஒரு அரசாங்கமாக மனநல நல்வாழ்வுக்கு ஆதரவு அளிக்கும்படி கோருகின்றோம். மனநல ஆலோசனை, உதவி தொலைபேசி இணைப்புகள் மற்றும் இளைஞர்களை இலக்காக கொண்ட திட்டங்களுக்கு நிதி வழங்குவதன் மூலம் அரசாங்கத்துக்கு உதவ முடியும். இது உயிர்களை காப்பாற்றும் மற்றும் ஆரோக்கியமான குடிமக்களை உருவாக்கவும் வழிவகுக்கும். சுகாதார சேவைகளில் பாகுபாடற்ற சமமான அணுகுமுறையை உறுதி செய்தல். குறிப்பாக மனநலம் மற்றும் HIV தடுப்பு சேவைகளை குறிப்பிடலாம். எல்ஜிபிடி நபர்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு ஆதரவளித்தல். பாடசாலை மற்றும் வேலைத்தலங்களில் விழிப்புணர்வு. அதேபோல பாடசாலைகள் மற்றும் வேலைத்தலங்களில் துன்புறுத்தல்கள் மற்றும் பாகுபாடுகள் நிறுத்துவதற்கு அமைச்சுகள் வழிகாட்டல்களை வழங்க முடியும். மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் தமது அடையாளம் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக உணர வேண்டும். தேசிய அளவிலான அங்கீகாரம். கௌரவமான இலங்கையர்களாக அவர்கள் நாட்டிற்கு வழங்கும் பங்களிப்பை காட்சிப்படுத்த எல்ஜிபிடி சமூகத்துக்கு வாய்ப்பளியுங்கள். தொடர்ந்து பொது கல்வி மற்றும் விழிப்புணர்வை நோக்கினோமேயானால் எல்ஜிபிடி நபர்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் மரியாதையுடன் தொடர்பு கொள்வது குறித்து ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும். சமூகத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் அல்லாமல் அன்பு, தைரியம் மற்றும் சமூகத்தை பற்றிய கதைகளை முன்னிலைப்படுத்தும் வகையிலான தேசிய அளவிலான பிரச்சாரங்களை ஊக்கப்படுத்துங்கள். அதேபோல அறிவியல் ரீதியான புரிதலையும் மேம்படுத்துங்கள். கொள்கைகளை வகுப்பதற்கான வழிகாட்டல்களுக்கு மனநலம் மற்றும் மனித உரிமைகள் கட்டமைப்புகளை பயன்படுத்தவும். தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட மத அல்லது கலாச்சார பயங்கள் அல்லது வஞ்சகமான அரசியல் உள்நோக்கங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அரசு ஊழியர்கள், அதாவது நிர்வாகிகள், காவல்துறையினர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் சேவை வழங்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். எளிய பயிலரங்குகள் மற்றும் தெளிவான அறிவுறுத்தல்கள் மூலம் பல துன்புறுத்தல்கள் மற்றும் தவறான புரிதல்களை தவிர்க்க முடியும். இத்தகைய பயிற்சிகளை வழங்க ஆர்வமுள்ள நிபுணர்களை கொண்ட அமைப்புகள் உள்ளன. அனைவருக்கும் செவிசாய்க்கவும்.
அரசாங்க தலைவர்கள், எல்ஜிபிடி சமூகம் மற்றும் அவர்களது சகாக்கள், நண்பர்கள், மருத்துவர்கள், சட்டத்தரணிகள், அவர்களது அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டும். அனைவருக்கும் செவிசாய்ப்பது மற்றும் அனைவருடன் உரையாடுவது ஆகியவற்றின் மூலம் சமூகத்தின் தேவைக்கேற்ப நியாயமான கொள்கைகளை உருவாக்க முடியும். பயத்தை அல்ல, தைரியத்தை காட்டுங்கள். சிலர் எப்பொழுதும் இணங்க மாட்டார்கள், ஆனால் சவால்கள் ஏற்படும் பொழுது வலுவான அதிகாரம் மறைந்து விடாது. நாட்டின் தலைவர்கள் சமத்துவம் பற்றி நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் பேசும் பொழுது மக்கள் அதற்கு செவிசாய்ப்பார்கள். நீதிக்காக பச்சாதாபம் கொள்வது அரசியல் தற்கொலை அல்ல, அதுவே தார்மீக தலைமைத்துவமாகும். ஒற்றுமை மற்றும் கருணையை ஊக்குவியுங்கள். மேலிடத்திலிருந்து வரும் செய்தி முக்கியமானது. அனைத்து குடிமக்களுக்கும் மரியாதை மற்றும் இரக்கத்தை உறுதிப்படுத்துவது பற்றி தலைவர்கள் பேசும்பொழுது சமூகம் அதை பின்பற்றும். பௌத்த, கிறிஸ்தவ, முஸ்லிம், தமிழ், சிங்கள, எல்ஜிபிடி அல்லது எல்ஜிபிடி அல்லாத அனைவரும் ஒரே கொடியின் கீழ் அங்கீகரிக்கப்படும் ஓர் இலங்கையை நாம் அப்படித்தான் கட்டியெழுப்ப முடியும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதும் சமத்துவத்தை பேணுவதும் இன்று உலகில் பல நம்பிக்கைகள் மற்றும் தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட உலகளாகிய விழுமியமாக மாறிவிட்டது. திருத்தந்தை எல்ஜிபிடி நபர்களின் உரிமைகளை அங்கீகரிக்கும் போதும் கௌரவத்துக்குரிய பௌத்த பிக்குகள் அனைவரும் ஏற்றுக்கொள்வது பற்றி பேசும்போதும் மற்றும் சில அரசியல் தலைவர்கள் தங்களது பாலின அடையாளம் மற்றும் பாலியல் நோக்குநிலை குறித்து வெளிப்படையாக பேசும்போதும் அனைத்து மனிதர்கள் மீதும் இரக்கத்தையும் மரியாதையையும் கொண்டிருப்பது மதம், கலாசாரம் மற்றும் அரசியலை தாண்டியது என்பது இதன் மூலம் புலனாகின்றது. தெற்காசியாவை பொறுத்தவரை நேபாளத்தின் உச்சநீதிமன்றம் தன்பாலிருப்பு மற்றும் பாலின அடையாளங்கள் குறித்து உரிமைகளை அங்கீகரிப்பதன் மூலம் பிராந்தியத்துக்கு ஒரு முன்மாதிரியை வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டலின் கீழ் உலகளாவிய மற்றும் மத தலைவர்கள் எல்ஜிபிடி நபர்களுக்காக இரக்கத்தையும் மரியாதையையும் கோருகின்றனர். அன்பை குற்றமாக கருதுவதை நிறுத்துவது, பாகுபாடுகளை ஒழிப்பது மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பை வழங்குவது என்பது நீதி மட்டுமல்ல, அதுவே மனிதநேயமாகும். கலாச்சார மாற்றம் ஏற்படுத்தும் சிறு படிகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அன்பை குற்றமாக கருதுவதை நிறுத்துவது, பாகுபாடுகளை ஒழிப்பது மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பை வழங்குவது என்பது நீதி மட்டுமல்ல, அதுவே மனிதநேயமாகும். கலாசார மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறு படிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். அவ்வாறான சிறு படிகளையும் அதற்கான பெரிய மாற்றங்களையும் இங்கே காணலாம். கௌரவமான பிரதி பெயர்களை பயன்படுத்துங்கள். இது நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை உருவாக்கின்றது. ஒரு சிறிய வானவில் சின்னத்தை காட்சிப்படுத்துங்கள். இது அமைதியாக ஆனால் அனைவரையும் வரவேற்பதை உணர்த்துகின்றது. எல்ஜிபிடி சமூகம் குறித்த நேர்மையான கதைகளை வாசித்தல் அல்லது பகிர்தல், இது பல்வேறு விடயங்கள் குறித்த சமூக கருத்துகளுக்கு சவால் விடுக்கின்றது. வழக்கமான முறையில் எல்ஜிபிடி நபர்களுடன் புன்னகைத்தல் மற்றும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தல், இது சமூகத்தால் ஏற்படுத்தப்படும் அவமதிப்பை தோற்கடிக்கின்றது. மேலும் எல்ஜிபிடி நபர்களை உள்ளடக்கிய திரைப்படங்கள் அல்லது உள்ளூர் கலைப்படைப்புகளை பார்த்தல் மற்றும் பரிந்துரைத்தல், இது பன்முகத்தன்மையை ஒரு சாதாரண விடயமாக மாற்றுகின்றது. அதேபோல ஆசிரியர்கள் துன்புறுத்தல்களை நட்பாக ஆனால் உறுதியான முறையில் கையாளுதல், இது உயிர்களை காப்பாற்றுகின்றது. ஆலோசகர்கள் பாகுபாடற்ற மற்றும் நபர்கள் குறித்த தவறான கருத்துக்களை உருவாகாத வகையில் கேள்விகளை கேட்டல், இது சுயமரியாதையை மீண்டும் கட்டியெழுப்புகின்றது. நண்பர்கள் பகிரங்கமாக பிரைட் மாதத்தை கொண்டாடுதல், இது மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கின்றது. குடும்பங்களுக்குள் அல்லது மத தளங்களுக்குள் நடைபெறும் கலந்துரையாடல்களில் நாங்கள் அனைவரும் மனிதர்கள் என்று கூறுதல், இது மக்களின் மனப்பாங்கை மாற்றுகின்றது. அலுவலகங்கள், பாடசாலைகள் அல்லது மத தளங்களில் வானவில் ஸ்டிக்கர்களை காட்சிப்படுத்தல், இது நட்பு மற்றும் அப்பிரதேசத்தில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. அதேபோல ஹோட்டல்கள் அல்லது தங்குமிடங்களில் அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்கின்றோம் போன்ற வாசகங்களை பயன்படுத்துதல், இது இலங்கையில் விரிவடைந்து வரும் எல்ஜிபிடி நட்பு ரீதியான சுற்றுலா கலாச்சாரத்தை மேம்படுத்துகின்றது. ஆண் பெண் அடையாளங்களுக்கு அப்பால் அல்லது தங்களால் வரையறுக்கப்பட்ட பாலின அடையாளங்களை உள்ளடக்கிய பதிவு படிவங்களை பயன்படுத்தும் சுகாதார நிலையங்கள், இது பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதோடு சமூக எதிர்ப்பையும் குறைக்கின்றது. பணியாளர்களுக்கு சுதந்திரமான முறையில் பிரதி பெயர்கள் அல்லது மின்னஞ்சல் கையொப்பங்களிட அனுமதி அளித்தல், இது அன்றாட வேலைகளில் மரியாதையை ஒரு சாதாரண விடயமாக மாற்றுகின்றது. அதேபோல ஒரு சமூக நிகழ்வில் தான் நேசிக்கும் நபரால் எவரும் துன்பப்படக்கூடாது என ஒரு மத தலைவரோ அல்லது ஒரு நபரோ கூறுதல், மதம் மற்றும் கலாசார பின்னணிகளில் இரக்கத்தை உருவாக்குகின்றது. இளைஞர் கழகங்கள் அல்லது திரைப்பட வட்டங்களுக்குள் உள்ளூர் எல்ஜிபிடி கதைகள் அல்லது திரைப்படங்களை உள்ளடக்குதல், இது இரக்கம் மற்றும் உரையாடலை உருவாக்குகின்றது.
எல்ஜிபிடி அண்டை வீட்டாருக்கு இனிய வெசாக் அல்லது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தல். இது அன்றாட கருணையின் ஊடாக அங்கீகாரத்தை காட்டுகின்றது. எல்ஜிபிடி வளங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்தல். இது சரியான தகவல்களை அதிகரித்து கட்டுக்கதைகளை குறைக்கின்றது. அதேபோல பாடசாலை அல்லது மத தளங்களில் கலாசார தினங்களுக்கு எல்ஜிபிடி பேச்சாளர்கள் அல்லது கலைஞர்களை அழைத்தல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்படையான மற்றும் அர்த்தமுள்ள விடயமாக மாறுகின்றது. மேலும் இளைஞர் குழுக்கள் எல்ஜிபிடி பெருமித மாத நிகழ்வுகளை நடத்துவது அல்லது அரசு சார்பற்ற நிகழ்வுகளுக்கு ஆதரவளிப்பது மூலம் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்களை தொடர்ந்து பேண உதவும். அனைவரையும் வரவேற்கும் ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை நாம் முன்மொழிகின்றோம். அதில் எல்ஜிபிடியாக இருப்பது பற்றி ரகசியமாக பேச தேவையில்லை. அதற்குரிய மரியாதை கிடைக்கும். மத தலைவர்கள் பயம், அவமானம் அல்லது குற்றவுணர்வு பற்றி பேசாமல் இரக்கம் குறித்து போதிப்பார்கள். பாடசாலைகளில் ஒரு நபர் குறித்து முன்கூட்டியே ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு பதிலாக கருணை மற்றும் விமர்சன ரீதியான சிந்தனைகள் கற்பிக்கப்படும். எல்ஜிபிடி இலங்கையர்களின் மற்றும் ஒட்டுமொத்த மனிதநேயத்தின் மனநல நல்வாழ்வுக்கு இவை செயற்பட வேண்டும்.